டிசம்பர் 31, 1984 இந்திய நாட்டு பிரதமர் இந்திரா காந்தி தன்னுடைய வீட்டில் இருந்து அலுவலகம் நோக்கி நடந்தார். ஆனால் அதுதான் அவருடைய கடைசி பயணம் சொல்லி அவருக்கு தெரியாது. போகிறப்போ வந்துட்டு காவி நிற உடை அணிஞ்சு போகிறாரு. டிவியில் நன்றாக தெரியும் என்பதற்காக. ஆனால் சீக்கிய மதத்துப்படி காவி நிறம் புனிதத்தை குறிக்கும். ஒரு நாட்டோட பிரதமர் ஏன் தன்னுடைய காவலர்களாலே சுட்டு கொல்லப்பட்டார்? நடந்தது என்ன? சப்தர்ஜங் சாலை என்பது பிரிட்டிஷ் அரசால் கட்டப்பட்ட ஒரு எளிமையான வெண்மையான காலனி கட்டிடம். கொல்கத்தாவிலேருந்து தலைநகர் டெல்லிக்கு மாற்றினப்போ பிரிட்டிஷ் அதிகாரிகள் கட்டப்பட்ட பல கட்டிடங்களில் இதுவும் ஒன்று. இங்கே தான் இந்திரா காந்தி தன்னுடைய மகன் ராஜீவ்காந்தி மற்றும் அவரது இத்தாலிய மனைவி சோனியா காந்தி மற்றும் அவரது 2 குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே தான் வாழ்ந்து வராங்க. அக்டோபர் 31 காலையில் இந்திரா காந்தி நடிகரும் மற்றும் நகைச்சுவையாளருமான பீட்டர் உஸ்டினோ அப்படின்ற ஒரு நாடக ஆசிரியருக்கு தொலைக்காட்சி நேர்காணல் தரதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் தர்ஷன் என்ற நடவடிக்கை மூலம் ஏழை எளிய மக்கள் மற்றும் பலர் டெய்லி சந்திக்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆனால் அக்டோபர் 31 அன்னைக்கு அது ரத்து செய்யப்பட்டிருந்தது. ஒடிசா சுற்றுப்பயணத்தை முன்கூட்டியே முடித்து வீடு திரும்பிய இந்திரா காந்தி தனது கடைசி உரையில், நான் உயிரோடு இருக்கேனோ இல்லையோ, என் மூச்சு உள்ளவரை நான் உங்களுக்கு சேவை செய்வேன். ஒருவேளை நான் இறந்தால் எனது கடைசி துளி ரத்தம் வரை இந்தியாவிற்கு வலிமை தரும் அப்படின்னு சொல்லி அந்த உரையை முடிக்கிறாங்க. இது வெறும் வார்த்தைகளாக இல்லை முன்னறிவிப்பான்னு தெரியல. வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் நடுவில் ஒரு கம்பி வேலி போட்டிருந்த திற மாதிரி இருந்திருக்குது. அதில் ஒரு சிறிய கதவு வழியாக தன்னுடைய உதவியாளர் ஆர்கே தவானோட உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறப்போ பணியில் இருந்த சீக்கிய சப் இன்ஸ்பெக்டர் பியான் சிங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காவலரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அந்த சிரிச்ச கணமே அந்த காவலர் துப்பாக்கி எடுத்து சரமாரியாக இந்திரா காந்தி அவர்களை சுடுறாங்க. சுட்ட உடனே இந்திரா காந்தி தலையில் விழுந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பாதுகாவலில் இருந்த இன்னொரு சீக்கிய காவலரும் தன்னுடைய கை துப்பாக்கி எடுத்து இந்திரா காந்தி சுடுறாங்க. இந்திரா காந்தி சுடுறப்போ பல குண்டுகள் காங்கிரீட் சவுத்தில் பாஞ்சிருக்குது. சுட்டு முடித்த உடனே பியான் சிங் தன்னுடைய வாக்கி டாக்கி எடுத்து அந்த கம்பி வேலை மேலே வச்சுட்டு, நான் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டேன், இனி நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கள் அப்படின்ற ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டு உடனே சரண்டர் அடைஞ்சிடறாரு. அமிர்தசரஸ் தங்க கோயில் நடத்தின இந்திய இராணுவ தாக்குதலுக்கு பழிவாங்கும் நோக்கமாக பியான் சிங் இந்திரா காந்தி அவர்களை சுட்டு வீழ்த்துறாரு. ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் சுட்டுட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தோமா ஒரு ஆம்புலன்ஸோ இல்லை ஒரு முதலுதவியோ இல்லை ஒரு டாக்டரோ எதுவுமே கிடைக்கல. தன்னுடைய உதவியாளர் ஆர்கே தவான் சோனியாவோட சேர்ந்து சாதாரண அம்பாசிடர் காரில் ஏற்றி 3 மைல் தொலைவில் ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே இருக்க டாக்டர்லாம் குழப்பம் பண்ணிடுறாங்க. என்ன ஆயிருக்கும் ஏதாயிருக்கும் அப்படின்னு சொல்லி குழப்பமாயிட்டு இந்திரா காந்திக்கு வென்டிலேட்டர் போட்டு ரத்தம் ஏற்றுறாங்க. 10 நேரம் கழித்து சீனியர் டாக்டர் வராங்க. சீனியர் டாக்டர் பார்த்துட்டு, ஸோ இந்திரா காந்தி மருத்துவமனைக்கு வரும்போது மருத்துவ ரீதியாக உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அவருடைய உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட குண்டுகள் தொலைச்சிருக்குது. கை, கால், கல்லீரல், சிறுநீரகம்னு சொல்லிட்டு அந்த குண்டு துளைக்காத இடமே கிடையாது. இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு இந்திய அரசால் நடத்தப்படுற ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரேடியோவுக்கு 6 மணி வரைக்கும் அறிவிக்கிறதுக்கு பர்மிஷனே கிடைக்கல. இந்திரா காந்தி இறந்த அன்னைக்கு அந்த ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்ஸ் அந்த ஏரியாவை சுற்றி உள்ள முக்கிய சாலைகளில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது. சீக்கியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் போன்ற பல இது வெடிக்குது. இந்திரா காந்தி இறந்த அடுத்த நாள் இந்தியா ஃபுல்லாக பெரும் பரபரப்பு ஏற்படுத்துது. பல இடங்களில் போராட்டம் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு அப்படியே நேர்மாறாக பஞ்சாப் மாநிலம் மட்டும் மிக அமைதியாக காணப்படுது. டெல்லியில் 2 நாளாக நடைபெற்று வந்த காங்கிரஸ் வழிநடத்தும் தொழிலாளர் சங்கம் மிகப்பெரிய போராட்டத்தையும் அங்கே திரிகிற மக்கள் கொன்று வைக்கிறதும் அங்கே கொள்ளையடிக்கிறதும் ரொம்ப மோசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நவம்பர் 2 வெள்ளிக்கிழமை பத்திரிகையாளர் அந்த வருமான வரி அலுவலகத்தை நோக்கி போகிறப்ப அங்கே திருலோக்புரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தொழிலாளர் வர்க்க குடியிருப்பு இருக்குது. அந்த குடியிருப்பில் ஒரு தீஞ்சு போன 3 உடல்கள், நெருப்பில் கருகி போன உடல்கள் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே பல பேர் செத்து கிடக்குறாங்க. செத்து கிடந்தவங்க எல்லாமே சீக்கியர் அப்படின்னு சொல்லப்படுது. எதனால் சீக்கியர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அந்த ஒவ்வொரு பாடி பக்கத்துலேயும் அவங்களுடைய தலைமுடி அறுத்து போட்டது. ஸோ அதை வச்சு இவங்க எல்லாமே சீக்கியர்கள் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் செய்கிறாங்க. சீக்கியர்கள் மண்ணெண்ணெய் விட்டு எரிக்கிறதும், இரும்பு கம்பியால் குத்தி கொன்னதும், அது மட்டும் இல்லாமல் வீட்டெல்லாம் சூறையாடி அங்கே இருக்கிற சீக்கியர் பெண்களும் குழந்தைகளும் அவங்களுடைய அழுகை வழி மட்டும்தான் டெல்லி முழுக்க கேட்டுட்டு இருந்துச்சு. அதிகாரபூர்வமாக ஒப்புக்கொண்டது பார்த்தோம் அப்படின்னா 2717 சீக்கியர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. அதில் டெல்லியில் மட்டுமே 2150 பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க. 50,000 சீக்கியர்கள் டெல்லியிலேருந்து பஞ்சாபுக்கு தப்பினர். மேலும் 50,000 சீக்கியர்கள் அரசு நடத்திய முகாமில் தஞ்சம் அடைஞ்சாங்க. இது வெறும் வரலாற்று சம்பவம் மட்டுமல்ல. ஒரு இனம், ஒரு மதம், ஒரு கோயில்,
ஒரு கொலை, ஒரு கலவரம் என இவை அனைத்தும் ஒன்றோட ஒன்று பிணிந்து இந்தியாவோட இருண்ட அத்தியாயங்களை ஒன்றை உருவாக்குது. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார், தங்க கோயிலில் இந்திய இராணுவம் ஏன் நுழைந்தது, அதற்கு முன்பு நடந்தது என்ன, அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.